என்னங்க இதை கையில் கீரை வச்சிட்ருக்கீங்களா? இது கீரை இல்லைங்க, கரிசனாங்கண்ணி பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு எண்ணெய் காய்ச்சணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சரி, அதை கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து தேங்காய், இது தேங்காய் ஊற்றிட்டேன் பாதி. சரி, உங்களுக்கு தெரியும், ஏன்னா நிறையா போட்டோம்னா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஊற்றிக்கலான்ட்டு சொல்லி எண்ணெய் வச்சுருக்கேன் தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து விளக்கெண்ணெய். நம்ம ஃபுல்லாக கொல்லிமலை வேண்டது பார்த்திங்களா, அது வந்து இருக்குது. சரி, பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்கோம். விளக்கெண்ணெய் வந்து நான் மற்றவங்க எப்படி காய்ச்சுறாங்க என்னன்னு தெரிலங்க. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதில் வந்து ஊர்லேருந்து கரிசனாங்கண்ணி பறிச்சுட்டு வந்து அதுதான் வைப்பேன். அந்த கரிசனாங்கண்ணி கிடைக்காதனால இப்போ கிடச்சிருக்குது எனக்கு. அதனால சரி காய்ச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு காய்ச்சிட்ருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு சொல்லுங்கன்னா, மருதாணி, செம்பருத்தி இலை, அது நாட்டு செம்பருத்தி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டு நெல்லிக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து வெந்தயம் நிறையா அடிச்சிருங்களா, இது பொடி போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து வெந்தயம் வந்து பாட்டிலில் ஏன் எடுத்து வச்சுருக்குன்னா, திடீர்னு ஒரு வயிறு வலி வருது, இது ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லும்போது எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி சுகர் உள்ளவங்க வந்து இந்த வெந்தய பொடி இருக்குது பார்த்தீங்களா, அரைச்சி வச்சிட்டோம்னா 2 வாயில் போட்டு மென்னுக்கிட்டு இருந்தோம்னா சுகர் குறையுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கு சுகர்லாம் கிடையாது. சாப்பிட்டு பாருங்கள். டாக்டர் சொன்னது, இது சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அதனால் நான் அடித்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் திடீர்னு வயிறு வலி எடுத்துச்சுன்னா அன்டைமில் போய் முழுசாக நம்ம போட்டு குடிக்கும்போது வந்து அது வலி குறையறதுக்கு லேட் ஆகணும் போது, இதுன்னா டக்குன்னு தண்ணி குடிக்கும்போது குறைஞ்சிரும். அது போக வந்து விளக்கெண்ணெய் வயிற்றில் தடவிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு பொடியை போட்டுருவோம். இது வந்து வெந்தய பொடி பார்த்தீங்களா, பொங்கிடும். பொங்கும்போது ஆஃப் பண்ணிட்டு சரியா. இது பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி வச்சுக்கோம். இது வந்து கருவேப்பிலையும் இதில் போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சோண்டு. இது வந்து கரிசனாங்கண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நான் போட்டிருக்கேன்னா, நாட்டு செம்பருத்தி இலை, சாரி கருத்தினி எடுத்துருவோம்மா, நாட்டு செம்பருத்தி இலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, மருதாணி கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் தான் செய்கிறேன். ஏன்னா இது நல்லா சுண்ட விட்டு பண்ணிட்டோம்னா நெல்லிக்காய் வந்து இனிமேல் தான் போடணும். இதெல்லாம் வந்து மிக்சியில் விட்டு கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிசனாங்கண்ணி ஃபுல்லாக அரைச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போடுமேன்னு சொல்லிவிட்டு இந்த கரிசனாங்கண்ணி இலையை போட்டிருக்கேன். இது அப்படியே மில்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. இது அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே நல்லா காஞ்சி இதாகிக்கும். அப்புறம் வெந்தயம் வந்து அரைச்சது இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஏன் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன்னா, கேஸு அடுப்பில் தான் காய்ச்சலான்னு பார்த்தேன். பெரிய இரும்பு வானலில் காய்ச்சினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, அப்புறம் வந்து நல்லா இது பண்ணிட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா அவுரி இலைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே போடுறாங்க. அதனால் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். இது வந்து நெல்லிக்காய் பொடி. இதுலேயும் கரிசனாங்கண்ணி பொடி இருக்குது. ஒரு நாள் நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கினது. சரி, அதையும் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வேறு எதுவும் இல்லைங்க, நெல்லிக்காய் பொடி. இது பார்த்திங்கன்னா அவுரி இலை. சரி, எல்லோரும் சேர்க்குறாங்களே, நானும் கொஞ்சம் சேர்க்குறேங்க கொஞ்சோண்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது என்னமோ சொல்லுவாங்களே, என்னம்மா கரிஞ்சி இதானம்மா, கரிஞ்சீரகம் அது. ஆமாம், இதையும் சேர்த்துப்பாங்க தேங்காய். ஸோ அந்த நெல்லிக்காய் இதை எடுத்துருவோம், வெளியில் இருக்கு கிணத்து.
முழு நெல்லிக்காய் தானே? ஜன்னலுக்கு முழு நெல்லிக்காய் தான். அப்புறம் வந்து வெட்டி வேர் வந்து கொஞ்சம் வெட்டி வேர் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம், காய்ச்ச வேண்டியது இல்லைல்ல, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வாசனைக்கு இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து காய வச்சுருந்தேன் உடச்சி, சரி அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் கழுவி காய வச்சதுங்க, இதாகிடுச்சு. ஒரு இனிமே தான் வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஊற்ற போகிறோம். அதாவது எப்படி என்ன காய்ச்சவங்கன்னு சரியா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் காய்ச்சி வச்சுக்கிறதுங்க. ஆனால் ஏன் அப்படி இப்போ நான் காய்ச்சி வச்சுக்கிறேன்னு சொன்னால், முடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது நமக்கு லைட்டாக ஒவ்வொரு இடத்துல வெள்ளை வெள்ளையாக தெரியும். ஆனால் இந்த தடவை நான் குளிச்சுட்டு முன்னெல்லாம் எண்ணெய் தடவ மாட்டேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குளித்ததுக்கப்புறம் இதை தடவிடுவேன். தடவும் போது நமக்கு வந்து கருப்பாக இருக்கும். இங்கே இருங்க, இப்போ காய்ச்சும் போதே பாருங்களேன். நான் எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் நான் காய்ச்சி எப்பயுமே வச்சுக்கிறது. இந்த அவுரி பொடி கூட இப்போ தான் போடுறேங்க, இப்போ முன்னெல்லாம் போட மாட்டோம். அப்புறம் நம்ம ஊருக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கரிசலாங்கண்ணி ஊரில் கிடைக்குதுன்னா குளிக்கும்போது அங்கேயே வந்து அரைச்சி அப்போவே கிராமத்தில் உள்ளவங்களாம் தேய்ச்சிப்பாங்க. அது வந்து முடி நல்லா கருப்பாக வளரும். நான் அப்போலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து சரி ஊருக்கு கிராமத்து சைட்லாம் போனோம்னா இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கிடைக்கும்போது பறிச்சு வந்து, இந்த கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து இதில் பூ இல்லை, இங்கே இருக்க வெள்ளை கலர் பூவாக இருக்கும். காடு பூவே இதாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூ பூக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ பூக்கும். இதான் கரிசலாங்கண்ணி. ஆனால் இங்கே காட்டணுமா? இங்கே வரும், தெரியுதுங்களா? க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. இந்த வெள்ளை கலர் இல்லை, ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியுங்க கரிசலாங்கண்ணின்னா. இதுன்னு ரெட் கலராக இருக்குது. என்ன எத்தனை ரெட் கலராக இருக்குது? நெல்லிக்காய் தான் போலங்க, அது கலர் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கரிசலாங்கண்ணிலாம். நான் அப்போ தேய்ச்சிப்பேன். கிராமத்தில் உள்ளவங்களாம் தேய்ச்சி அங்கேயே மோட்ரு கொட்டாயில் போய் குளிச்சிருவாங்க. அதனால முடி ஒரு சில கருப்பாக இருக்கும். நம்ம வந்து இங்கே ஹீட்லேயே இருக்கிறனால ஒரு எண்ணெய் இதாகும். இது வேறு எதுவுமே போடலைங்க. நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்தி, மருதாணி கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுரி பொடி கொஞ்சம், நெல்லிக்காய் பொடி கொஞ்சம், கரிசலாங்கண்ணி பொடி, இது 3 தான் சேர்த்துருக்கு. அப்புறம் விளக்கெண்ணெய், தேங்காய். முன்னெல்லாம் வந்து ஐயா இந்த எண்ணெயா நான் தடவ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு இன்னொரு பார்க்கணும், பார்த்துட்டு ஒருத்தங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் தெரிஞ்ச வகையில் காய்ச்சறது இப்படி தாங்க காய்ச்சுவேன். ஆனால் வெந்தயம் தான் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்க்கணும். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயம் சேர்க்கும்போது உடம்புக்கும் குளிர்ச்சி, முடி வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நானே வந்து முன்ன என்ன வெறும் தேங்காய் மட்டும் தான் போடுவேன். ஊருக்கு போனால் மட்டும்தான் இந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் செய்வேன். அப்புறம் நானுமே கொஞ்ச நாள் வீடியோ பார்த்தா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறது. இப்போ நம்மளாம் செய்யும்போது ஒரு தடவை அனுபவம் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம செய்கிறோம் வீட்டில், நம்ம செஞ்சு தடவி பார்ப்போம். நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்போது நம்மளும் செஞ்சு பார்க்கலான்ட்டு இப்போ எனி டைம் செஞ்சு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அது தீர எண்ணெய் அதிலே ஊற்றி வைக்கும்போது ஊறிக்கிட்டே இருக்கும். அது ஊறல் போட நல்லா இருக்கும் முடி. அதாவது நான் தான் தேய்ச்சிட்ருக்கேன். ஓகே, முடிக்கணுமா? அது லேட் ஆகும், முடிச்சிருங்க. சொல்லி முடி. வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோ மக்களே, உங்களை எத்தனை நிமிஷம் இருக்குது? நான் வந்துட்டு அப்புறம் இது அடுப்பில் இருக்கு, இல்லைன்னா வேற ஒன்று காமிக்கணும். இது நல்லா கீச்சு உங்ககிட்ட கொண்டாந்து இப்போ நான் காமிக்கிறேன். நான் வந்து ஹலோ மக்களே, எண்ணெய் காய்ச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன்னா அது நல்லாவே வந்து எல்லாமே நல்லா எண்ணெய் இந்த விளக்கெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிருக்கேன், தேங்காய், அதை நல்லா வந்து உள்ளே நல்லா கருக வந்து ரொம்பவும் கருகக்கூடாது. நான் அப்படி சில பேர் கருகுன்றாங்க, நான் அதை கருக விட மாட்டேன். ஓரளவுக்கு அது நல்லா மில்ட் ஆகணும் இல்லைங்களா? ஃபுல்லாக நம்ம என்ன மிக்சியில் அடித்து தண்ணியோட கலந்துருக்கா நல்லா மில்ட் ஆகி அது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே இதில் கொதிக்க விட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன், கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்களேன்,
இப்போ எப்படி இருக்கு பாருங்க என்ன. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அடியில் அப்படியே நிற்கும். இது வேணால் இதுக்கு நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து 5 லிட்டரு எப்படியே காட்டுங்க இருங்க. இதுக்கு வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் தேவைப்படுங்க. இதில் நம்ம காய்ச்சி அப்படி நான் வந்து எப்பவுமே ஊற்றி வைக்க மாட்டேன். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு கலரே தெரியும். இது கூட நம்ம என்ன சேர்ப்போம்னா இங்கே பாருங்கள், இது வெட்டி வேறு. இந்த வெட்டி வேர் வந்து கடைசியில் வாங்கினது இல்லைங்க, நம்ம வீட்டில் செடி இருக்குது. இது போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வெட்டி வேர் வந்து நம்ம செடியிலேருந்து எடுத்தோம். ஒரு துளி சின்னதாக வச்சா போதும் நிறைய வந்துடும். நிறைய குரோப்புகளை வச்சுருக்கேன் அதை நான் காட்டினதில்ல. அதுலேருந்து கட் பண்ணினதுல இதில் வந்து கொஞ்சம் நிறைய சாக்கு நிறைய இருந்துச்சு. அப்புறம் விநாயகர் கட்டி போட்டு இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டால் நமக்கு எண்ணெய் பத்தாது தாங்க. இது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு சம்பளத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கோ ஒன்ஸுக்கோ இந்த எண்ணெயில் வந்து நிறைய எண்ணெய் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ஊறி நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இந்த கசரமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வடிகட்டலாம் மாட்டேங்க, அதுலேயே இருக்கும். அதுலேயே இருக்கிறதுக்கு வந்து அதில் எண்ணெய் ஊறி அதெல்லாம் மறுபடியும் ஊறிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் நான் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து நாங்கள் தலையில் தடைப்போம். அப்படி தான் வந்து எப்பயுமே செய்கிறது. பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேய்ச்சி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லாவும் இருக்குன்றனால நானே ரெடி பண்ணி வச்சுப்போம். இது சரி, இதில் எண்ணெய் நம்ம ஊற்றி அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வெட்டி வேறு கலந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சத்து மாவுங்க. சத்து மாவு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குறது தான். நான் பாப்பா கொடுத்தது சத்து மாவுனா யாராவது குழந்தைங்க இருந்தவங்க, அவங்க குழந்தைங்க மாசமாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா வந்து சத்து மாவுனா எனக்கு சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க, சென்னையிலேருந்து இங்கே வந்து பாப்பா இருக்கிறா. சரி பால்வாடியில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, சரி எதுக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனப்போ வந்து தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த டைம் வந்து நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொல்கிறாங்க. நாங்கள் நாளைக்கு இருப்போம், நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க, வியாழக்கிழமை வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி போய் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 5 பாக்கெட்டா இங்கே இருங்க 5 பாக்கெட் வந்து கொடுத்து விட்டாங்க. பரவாயில்லைங்க, கவர்மெண்ட் வந்து முன்னெல்லாம் அப்புறவா நீ அங்கே தான் வாங்கிக்கணும் இங்கே தான் வாங்கிக்கணும்னு சொல்லி இழுக்கடிக்கிறது கிடையாது. இப்போலாம் எங்கே போனாலுமே ஓரளவு கொடுத்துட்றாங்க. அது வரைக்குமே பெஸ்ட்டுன்னு நினைப்பேன் நான். எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் வந்து பஞ்சாயத்துலேயும் சரி மற்றதுலேயும் சரி வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து பெனிஃபிட் கரெக்டாக இருக்கும். இந்த கரெக்டான்றது மீன்ஸ் எப்படின்னா போனதையும் எதாவது செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி நாங்கள் கேட்குற அளவுக்கு எதுவுமே நடந்துக்காது. நம்ம தான் சொல்லணும். ஒரு லைட் எரியலைனாலும் இல்லை இப்போ ஒரு வீதியில் எரியலைன்னா நான் 2 நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், லைட் எரிய விடுங்கன்னு எரியலன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்ல மறந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து கேட்டுட்டு போவாங்க, லைட் எரியுதா இல்லையா நாங்கள் போட்டு விடுறோம் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏரியாக்குள்ள நல்லாவும் நடக்கும். ஓகே மக்களே, இந்த சத்துமாவும் காட்டணும். இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னா இப்போ நம்ம இதே இருக்குங்களேன், கடையிலே போய் வாங்கினா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா விற்பாங்களா. சத்து மாவு தயார் பண்ணுறதா இருந்தால் ஒரு 100 ரூபா வேணும் கண்டிப்பாக. வெல்லமாக இருக்கட்டும், கேழ்வரகு, இதில் என்னென்ன கலந்துருக்காங்க பின்னாடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புரத சத்து நிறைய கலந்துருக்கு. வறுத்த கோதுமை மாவு 45 கிராம், வெள்ளைத்தூள், வறுத்த சோயா மாவு, வறுத்த கடலை மாவு, வறுத்த உளுந்தம்பருப்பு, செறிவூட்டப்பட்ட பாம் ஆயில், எண்ணெய், முளைக்கட்டிய கேழ்வரகு, வறுத்த வேர்க்கடலை, தாது உப்புகள், இது எல்லாமே கலந்தது தான் இந்த கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. சில பேர் நம்மள மாதிரி 2 பேர் சொல்லுவாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அதே வந்து ஏழை மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் போய் வாங்கி செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சாலும் கூட இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. அதனாலேயே இது வந்து அவங்க வாங்கணுன்னு இது என்ன பண்ணால் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கொலக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சில பிள்ளைங்களாம் நம்மளும் ஸ்பூன் போட்டு கொட்டி கூட சாப்பிடுவாங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குது, சத்துள்ளதாகவும் இருக்கும் போல். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை யாராவது செஞ்சு மட்டும் வீடியோ பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த எண்ணெய் காய்ச்சல் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க என்ன காய்ச்சி செய்யுங்களோ அது மாதிரி செஞ்சு
பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒன்று தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக செஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். முழுசாக எடுத்தோடனே எல்லாம் போட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க யாருமே. உங்களுக்கு செஞ்சு பார்த்து தடவி பார்த்துட்டு எனக்கு வந்து தடவி பார்த்து அனுபவம் இருக்கனால நான் இதை வந்து எனக்கு செஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க எப்படி செய்வாங்க பட் ஓகே மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் கேட்குற வீடியோஸாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன தோணுதோ இல்லை நான் வெளியில் எங்கே போகிறேன்னா அது உங்களுக்கு வீடியோ தாங்க. ஓகே மக்களே, பாய்.